அதாவது பாவத்துக்கு உதவியாகிறான் என்ற கதைகளை எவ்வளவு வினோதமாகவும் நேர்த்தியாகவும் மேன்மையாகவும் ஆடினாலும் பாடினாலும் பெரியவர்கள் காதுக்கு இன்பமாக கேட்க மாட்டார்கள். அதுல ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருந்தாலும் காதுக்கு செவி கொடுத்து கேட்பாங்க. அதனால அது பாவ சரித்திரமா. அதாவது சிவசரித்திரம் என்றால் எப்படி சிவசரித்திரம் சொன்னா கங்கையையும் பொன்னமாலையும் விபூதி தோணிதமோ நாககுண்டிலமோ ஜெகதீஸ்வரனாகிய அதாவது கங்கையை ஜடாபுரம் சுமக்கின்றவனாகிய ஈஸ்வரனை கோரி தர்மச்சந்திரமூர்த்தி தம்பி என்று சொல்லக்கூடிய ஐநாயகி அர்ஜுனன் தன்னுடைய தாயாரிகளை ஜெயிப்பதற்காகவே யாரும் செய்யாத உயர்ந்தவம் மகாத்தவம் பெருந்தவம் அகிர்ந்தவம் செய்தார். இந்த தவத்தை சோதிப்பதற்காகவே ஈஸ்வரன் ஒரு வேடுவனாகவும் ஈஸ்வரன் ஒரு வேடுவச்சியாகவும் மற்ற தேவர்களாக கிளாரி வேடுவனாகவும் தாங்கி இந்த அர்ஜுன தவசாலைக்கு வந்து யாரும் என்று சொல்லக்கூடிய பன்றிக்காகவே ஒருவருக்கு ஒருவர் வாக்குத்தமாகி ஒருவருக்கு ஒரு யுத்தம் செய்து ஒப்பிட்டு மெய்ப்பித்து சிவபெருமானுடைய ஜடாபுர சமரப்படியாகவே அர்ஜுனனை அடித்து மெய்ப்பித்து ஒப்பித்து வாங்கிய கலையினால இது என்ன சரித்திரம்? மகா 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 சிவ தவ சரித்திரமானதான். அதனாலதான் இது தவ சரித்திரம் சிவ சரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் சிசியா? காத்து வாங்கல காத்து வாங்க போனே இங்க போனே அதாவது யுகம் என்பது நான்கு இடத்திலே கிரேதாய யுகத்திலே சாட்சாத் எம்பெருமான் மாலார மகாவிஷ்ணு எப்படி பிறந்தார்? எப்படி மனித மகாபலி ஆகப்படி இணையவசம் செய்து அதர்மத்தை அழைப்பதற்காகவே என்ன செய்தார்? அவர் வாங்கிய வரத்தின் பிரகாரம் என்ன செய்தார்? நரசிம்ம அவதாரம் எடுத்து இறைய சம்பாதம் செய்தார். அப்போதே ஐயனாயத்தன் எப்படி பிறந்தார் தெரியுமா? மனித மகாபலி ஆகப்படி இறையீஸ்வரனுக்கும் லீலா ஒரு எம்மையாருக்கும் பிறக்காத பிள்ளையாகவே பெட்டி மேல கேவீங்க. சாட்சாத் பெருமாள் எப்படி பிறந்தாரா? அயோத்தி இப்படி ஆகக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல எம்மையாருக்கும் கோகுண்டத்திலே எப்படி பிறந்தார்? கையில என்ன கோதண்டத்தோடு ஸ்ரீராமனாக பிறந்தாரா? அப்போது ஐயனாயகன் எப்படி பிறந்தாரா? திருநாங்கப்படி ஆகக்கூடிய ராவணன் தம்பி சாட்சாத் எம்பெருமான் எப்படி பிறந்தார் தெரியுமா? எது குலம் என்று சொல்லக்கூடிய மாடாடு மேய்க்கக்கூடிய குலத்திலே யாருக்கு பிறந்தாரு? வசுதேவ மூர்த்திக்கும் தேவகி அம்மையாருக்கும் எப்படி பிறந்தாரு? கல்லறையிலே பிறந்தார். இப்போ உலகத்திலே மண்ணில விண்ணில உண்ணில மின்னிலும் எங்குமே இருக்கக்கூடிய சாட்சாத் எம்பெருமான் 8வது பிள்ளையாகவே ஸ்ரீ கண்ணனாக பிறந்தாரா? அப்போது ஐயனாகி அர்ஜுனன் சந்திரகுல வம்சத்திலே பிறந்த பாண்டுராஜனுக்கும் துல்லியம்மா தேவிக்கும் அதாவது 5 ராஜாக்கள் பிறந்தார்களா? 5 ராஜாக்களிலே இருவருக்கு இளையவன் இருவருக்கு மூத்தவனாக எப்படி பிறந்தார்? ஆனால் அழகு ஒண்ணே மூன்று யுகத்திலும் இணை பிரியாமல் பிறந்ததனாலே நாராயணன் சபீசாட்சி என்றும் இப்படி பல நாமதங்கள் கொண்டு அர்ஜுனன் இந்த துவாபரயுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இதுவரையிலும் 3 பிறவிகளை இணை பிரியாமல் பிறந்து விட்டாரே அப்படின்னு சொல்லி சாட்சாத் எம்பெருமான் இந்த மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனனுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு
இந்த துவாபரயுகத்திலே அத்திமாபுரி யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? கௌரவர் சொல்லக்கூடிய துரியோதனாதிகள் 101 பேர்கள். இந்த 101 பேர்களிலே தலைவனாக விளங்கக்கூடிய துரியோதனன் சீமா 56 தேசத்துக்கு மன்னனாகவே அத்திமாபுரியை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருந்தார்களாம். அப்போது சந்திரகுலத்தில் பிறந்த பாண்டவர்களுக்கும் குந்தியமாதேவிக்கும் ஐவராத்திரம் கொண்டார்கள். அவரோ இந்திர பிரசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்களாம். அப்படி ஆண்டு கொண்டிருக்கிற நேரம் ஐவர் ராஜாக்கள் சிறு சிறப்போடு செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி துரியோதனன் என்ன செய்தான்? முதலில் ஆமையை பிடித்தான். என்ன ஆமையை பிடித்தான்? பொறாமை பிடித்த துரியோதனன். ஆமா, நம்ம நாடு கொடுக்கிற போது பாதி நாடு காட்டுகிற நேரம் ஈச்சல் நாடு மணல் மேலாக இருந்த நாடு பாண்டவரை கால் வைத்த உடனே மாதம் 3 பொழுது மலையில சுப சேவத்தோடு பட்சிகள் குருவிகளா விலங்குகளும் சுப சேவத்தோடு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி துரியோதனன் பார்த்து பொறாமை கொண்டு என்ன செய்தான்? ஐவர் ராஜாக்களை மூலகமான அரைக்கு மாளிகையை கட்டி திருட்டு ஆலோசனால ஜெகனுடைய சூழ்ச்சினால என்ன செய்தான்? தீ வைத்து கொல்ல பார்த்தான். அவர்களை கொல்ல பார்த்தான். என்ன செய்தான்? எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பாண்டவர்களே இளைவனாகிய பீமசேனனுடைய பலத்தினாலே இந்த ஐவர்களையும் யார் யாரு? தர்மன், அர்ஜுனன், குல சகாதேவர் குந்தியோடு தோளிலே சுமந்து சுரங்கப்பாத வழியாக சென்று இடும்பவனம் புகுந்து இடும்பாசுரன் சம்பாரம் செய்து இடும்பிய மாலையிட்டு 300 மகரம் சென்று பக்காசுரன் சம்பாரம் செய்து ஏத்திரிக மகாமனியோட ஆசிரமத்தில் இருக்கிற நேரம் சீமா 56 தேச மன்னர்களுக்கும் பாஞ்சாலராஜன் நிறுவனம் என்னன்னு இந்த வளைக்காத வில்லை வளைத்து எவனோ ஒரு மச்சந்திரத்தை இலக்கணாலே பார்த்து அடிக்கிறானோ அவனுக்கு துரோகத்தை திருமணம் அப்படின்னு நிருபத்தை பார்த்து அர்ஜுனன் ஒரு ஏழை பிராமணனாக உடன் தாங்கி பாஞ்சால தேசம் சென்று வளைக்காத வில்லை வளைத்து அத்தனை பாஞ்சாலை மாலையிட்டு அப்போது மீண்டும் எங்க போறான்? வெற்றிகர மகாமனியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற நேரம் மீண்டும் இந்திரபிரசர் போகிற நேரம் என்ன செய்தான்? இப்படி தப்பித்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்? நம்முடைய சித்தப்பான் சொல்லக்கூடிய விருதுராக விருந்துக்கு வரவழைக்க வேணும் அப்படின்னு சொல்லி தூதாக அனுப்பி என்ன செய்தான்? ஓலையை கொண்டு போக செய்து பாண்டவர்கள் மூலமாக வரவழைத்து என்ன சொன்னா? சற்று நேரம் பொறுங்கள் அப்படின்னு சொல்லி பந்தயத்தர பகடையாடி நாடு நகர நகரத்தில் இருந்து உப்பு சட்டி வரவோடு முதலான பறித்து விட்டு என்ன செய்தான்? ராமசாமி தோற்கடிக்க செய்து இங்க பேசுறாங்க முன்னா பேசி அப்படி தோற்றதுனாலே 12 வருடம் காலாகும் அத்தனை பாஞ்சாலியும் தோற்றதுனாலே என்ன செய்யலாம்? ஓராண்டு ஐயா வாசம் அழிக்கணும். யார் கண்டுக்கும் புலப்படாமல் வந்தா பவுல பிரகாரம் பாதிநாடு தருகிறேன் சொன்னா 13 26 வருடம் மாடா ஓடிவிடு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எழுதினா அழிந்து விடும், கிழிந்து விடும். நீரிலே எழுதினா கலந்து விடும், பூமியில எழுதினா அதுவும் கலந்து விடும். அதனால பாரபட்சம் இல்லாம பாரா கல்லின் மீது பாரமலை எழுதி விட்டான். இதனால கட்டளை துறைகள் வைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் தர்மமே செய்யும். தர்மத்துக்கு முக்கியம் போட்ட கதி தர்மத்துக்கு ஒரு நாள் வழியில்லையே அப்படின்னு சொல்லி சாஞ்சாலி பெருமான மனதில் நினைத்து பத்தரை பாஞ்சாலி ரூபதா தேவியோடு எங்க முதல் சூரியவனம், 2வது ராமரிசிவனம், 3வது மூர்த்திமான சிவனம், 4வது காலமான சிவனம், 5வது சைந்தவனம், 6வது காமதேவனம், 7வது கந்தவனம், 8வது குருபான சிவனம், 9வது ஓவன சிவனம், 10வது வந்து பார்த்தா பாலைவனம். விடிந்தால் பாலைவனம் போக போகிறார். எங்கு பார்த்தாலும் மணல்மேடு, ஈச்சங்காடு, காடு, சுட்ட சுண்ணாம்பு இப்படி இருக்கிறதே. அடிப்பட்ட மானபோகம், இடிகாட்ட நாகபோகம் அகல்பட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? எப்படி உயிர் வாழ்ந்தது? முன்ன உணவில்லையே, நீர் இல்லையே, படுக்க வட்டப்பாறை இல்லையே, உடுத்துவது
நிக்கிற போது வியாசர் என்ன சொன்னார்? ஆமா, உங்களுடைய நாட்டை